வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சவரொட்டி தாங்க. சவரொட்டி கிரேவி பண்ண போகிறோங்க. சவரொட்டியை வச்சு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இட்லி தோசை போட்டுலாம் வச்சு சாப்பிட்லாம். சவரொட்டி ஹீமோகுளோபின் இல்லாதவங்களுக்கு அப்பப்போ சமைச்சு கொடுத்தா ரத்தம் அதிகமாகும்னு சொல்லுவாங்கங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடிக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்குறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹீமோகுளோபின் இது சவரொட்டியை இது முதல்ல இந்த லேயர் இருக்குங்க, 2 லேயர் இருக்கும். நம்ம இந்த ஒரு லேயரை கையாலேயே பிச்சு எடுத்துடணுங்க. ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது வேறு மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்தோம்னா எல்லாம் வந்துடுங்க. இதை போட்டு சமைச்சா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம இந்த லேயரை எடுத்துடணுங்க. ஓரளவுக்கு பொறுமையாக தான் இதை எடுக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் இது மேலே வந்துடுங்க. இது மாதிரி நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கழுவிட்டு அரியுங்க. சிலர் வேக வச்சு எடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும். அது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 வாட்டி சவரொட்டியை வேக வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. தோலெல்லாம் மேலே இருக்க தோலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது, ப்ளட்டு வெளில வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு 2மே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. அலசி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதாங்க. க்ளீன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு அரிஞ்சு வச்சுருக்கேங்க. சின்னதாக தான் போடுவேன் நான், பசங்க சாப்பிட நல்லாயிருக்கும்னு. சின்ன பீஸாக போட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு டக்குன்னு ஒரு கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு பூண்டு, ஒரு இஞ்சி சின்ன துண்டு, 10 பல் ஒரு பூண்டுங்க. எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி தாங்க பண்ண போகிறோம். இந்த கிரேவி ரொம்பவே நல்லா இருக்குங்க. வித்தியாசமாக சவரொட்டி வாசனைலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இது கூடவே தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியது தாங்க. கடாயில் நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்குங்க. அதனால் நான் நல்லெண்ணெய் விடுறேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சோடனே இந்த 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நம்ம அரைச்சி வச்சு பண்ணும்போது கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட பசங்க சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம கொத்தமல்லியெல்லாம் போட்டு பண்ணுறதுனால வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாத்தையும் இதில் நம்ம ஊற்றிடலாங்க. ஊற்றி இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் சவரொட்டியை போட்டு வதக்கிடலாம். இதெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணுங்க. போட்டிருக்க மசாலாலாம் வதங்கி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் இது ஒன்று பொறுமையாக நீங்கள் வதக்கணுங்க. எண்ணெய் தெரிக்கும், கடாயெல்லாம் எண்ணெய், அடுப்பெல்லாம் எண்ணெய் தெரிக்கும். பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுடலாங்க. தேவையான உப்பு போட்டுடலாம். இதே 1 ஸ்பூன் கறி மசாலா போடுறோங்க. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. விருப்பப்படுறவங்க நீங்கள் தனியாத்தூள் மிளகாத்தூள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். காரம் கம்மியாக தாங்க போட்டு சமைப்போம் எங்கள் வீட்டில். அதிகமாக காரம் வேணும்னா இதுக்கப்புறம் நம்ம அதை சவரொட்டி போட்டு இறக்கும்போது மிளகு சீரகத்தூள் போட்டு தாங்க இறக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கூட போட்டுக்கலாங்க. உங்கள் விருப்பம் தான். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த சவரொட்டி இதில் போட்டுடலாம். நம்ம இதுலேயே நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணியை அதில் ஊற்றிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சா போதுங்க. சவரொட்டி நமக்கு டக்குன்னு வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கலான்னு இருக்கோம். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் கொதித்து கிரேவியாக நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. இந்த சவரொட்டி கிரேவி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரே மாதிரி பண்ணாமல் புதுசாக பண்ணால் நல்லா இருக்கும்னு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எதுவுமே இல்லாமல் இந்த சவரொட்டி மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாம் அரைச்சி போட்டு பண்ணியிருக்கோம். நம்ம கொத்தமல்லி சேர்த்துறதுனால வாசனை வேறு மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கும்.
இதுக்கு வரும்போது நம்ம மிளகு சீரகத்தூள் போட்டு இறக்கிட போகிறோங்க. அவ்வளோதான். குழம்பெல்லாம் சுண்டி பாருங்கள், கிரேவியே வந்துட்டுருக்கு. இது கடாயில் சுற்றி தெரிக்குங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் ஒன்று பொறுமையாக வச்சு பண்ணோம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம கரட்டி எடுத்துடலாங்க. மிளகு சீரகத்தூள் போட்டால் தாங்க அந்த சவரொட்டிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி அரைச்சி போட்டு பண்ணுங்கள். இந்த கிரேவியாக இருக்கும் பாருங்கள், அப்படியே வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எதுவுமே தட்டுப்படாமல் நம்ம தயிர் போட்டு புதினா போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சவரொட்டி. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுங்க. இது இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்தால் எடுத்துடலாம். வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட இறக்கி வச்சு சாதத்தில் போட்டு பசங்க நல்லா சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக கெட்டியாக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது கொஞ்சம் கடாய் ஃபுல்லாக செதுருங்க. அதுதான் வந்து அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. நான் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறதுனால இந்த சவரொட்டி சின்ன சின்னதாக தெரியுங்க. பெருசாக போட்டால் நல்லா தெரியும். எங்கள் வீட்டில் பெருசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. ஒரு வாய்க்கு ஒரு பீஸ். இந்த மாதிரி பொண்ணு மாதமாக இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு செய்கிறது தாங்க இது. ஏற்கனவே நான் ஆல்ரெடி சவரொட்டி செஞ்சுருக்கேன். அது மாதிரி வேணாம், வித்தியாசமாக பண்ணி கொடுங்க, அடிக்கடிக்கு அதே மாதிரி சாப்பிட முடியாதுன்னாங்க. அதனால் வித்தியாசமாக ட்ரை பண்ணோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி போட்டலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி தோசை இட்லி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அந்த கிரேவியை பசைஞ்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.